இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நம்மள யார் ஆளப் போறாங்க அப்படின்றத நாம தான் வந்து முடிவு செய்ய போறோம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும், தன்னிச்சையா செயல்படணும்னு சொல்லிட்டு தான் சில அதிகாரங்களையும், சில உரிமைகளையும் வந்துட்டு இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் ஆணையமே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய முறைகேடுகள முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, பாஜக கட்சி கூட சேர்ந்துகிட்டு நிறைய தேர்தல் நாடகங்களையும் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தான் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய மெயினான புகாரா இருக்குது. அதற்காக அவர் நிறைய விஷயங்கள வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீகார் சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர் அடையாள அட்டையினுடைய இந்த திருத்த முறைகள் வந்துட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அந்த திருத்த முறையில பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய தவறுகள் நடந்திருக்கிறதாக அவர் வந்து முன்வைக்கிறார். அவர் வந்து அவருடைய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். ஒரே குடியிருப்புல, ஒரே வீட்ல, ஒரே கதவு எண் கொண்ட ஒரு இல்லத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து பதிவாகி இருக்கு. ஒருத்தரே 2 வாட்டி வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாரு. இல்லாத ஒரு கதவு எண், அதாவது வீட்டு நம்பர் 0 இப்படி ஒரு வீட்டு நம்பரே கிடையவே கிடையாது. இந்த 0 அப்படின்ற வீட்டு எண்லேருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாரு. இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 10,000 பேர் தான் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 20,000 ஓட்டுகள் வந்து பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி நிறைய புகார்கள் வந்து நடந்திருக்குது. எலெக்ஷன் கமிஷன் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டுக்களை திருடுகின்றன, வாக்குகளை திருடுகின்றன. இதன் காரணமாக தான் வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க.